தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு துறைகளில் விதிகளை பின்பற்றி பணி நியமனம் செய்வது தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் விரிவான விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நீதிமன்றம் இதுகுறித்து என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறாங்க? அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை கடந்த 1997ஆம் ஆண்டு தனிப்பெறி உதவியாளராக தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சத்யா என்பவர் பணி வரன்முறை செய்ய கோரி துணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலித்து 12 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்படும் பணியாளர்களை நிரந்தரம் செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்கிறது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் பல்கலைக்கழகங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிப்பது என்பது மிகப்பெரிய மோசடி என்றும் சுட்டிக்காட்டினர். பின்னர் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தேர்வு நடைமுறைகளை பின்பற்றிய நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் தலைமைச் செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா என பிப்ரவரி 13ஆம் தேதி பதிலளிக்கும்படி தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.